ஸோ வணக்கம் பிஒய்டி ஃபேமிலி. நம்ம வந்துட்டு 300 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சாச்சு. ஸோ அதுக்கான ஸ்பெஷல் வீடியோவாக தான் இது இருக்க போகுது. நான் வந்துட்டு ஒரு போர்ட்ரேட் வரையணுன்னா அதுக்கு அவுட்லைன் போடுறது ரொம்ப முக்கியம்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு ட்ராயிங்க்கு அவுட்லைன் ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுற அந்த லூமிஸ் மெத்தடோட ஒரு 6 நிமிஷத்தில் என்னால் முடிஞ்சளவு ஒரு எக்ஸ்ப்ளனேஷனாக கொடுக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் போட்ட மாதிரி ஒரு வட்டமாக போட்டுட்டு அப்புறம் அந்த ஃபேஸை பாதியாக வெட்டுற மாதிரி ஒரு கோடை போட்டுடணும். அதுக்கப்புறம் அந்த இமையில் ஒரு கோடு, அப்புறம் அந்த கோடு கங்கால மூக்குலையும் ஒரு கோடு வரணும். ஸோ ஹேர்லையும் அங்கே ஒரு கோடு. இது வந்துட்டு மூண்டுமே கிட்டத்தட்ட சமனான அளவு தான் இருக்கும். மூண்டில் ஒரு பங்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்புறம் இமையில் முடிகிற மாதிரி ஒரு அரைவட்டம் மாதிரியான ஒரு ஷேப்பு. அதுக்கப்புறம் அந்த கோடு வந்துட்டு அந்த காதுலேருந்து வர்ற அந்த ஃபேஸோட கோடையும் போட்டுக்கணும். அப்புறம் நான் வந்துட்டு அந்த ஃபேஸோட அந்த வாய் முடிகிற இடத்துல இருந்து ஒரு கோடும் போட்டிருப்பேன். அது நான் வந்துட்டு யூடியூப்பில் இந்த வீடியோவில் நான் வீடியோ எடுக்கலை. தென் மூக்கோட ஷேப்பை ரெஃபர் பண்ணுற மாதிரி நம்மளால் ஒரு சின்ன வட்டங்களை வச்சு 3 வட்டத்தை வச்சு அந்த மூக்கோட பேசிக் ஷேப்பை உருவாக்கிக்கிறேன். அண்ட் தென் கண்ணுக்காக ஒரு பெரிய ஓவல் ஷேப்பையும் போட்டு ஒரு அடிப்படையான ஒரு அமைப்பை எடுத்துக்கிறேன். தென் அந்த ஐஸ் வந்துட்டு ஒரே அளவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக அது ஒரு நேர்கோடை வச்சு செஞ்சுருக்கிறேன். தென் நம்ம அந்த மூக்கோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நான் அந்த மூக்கையும் வரைகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லா போர்ட்ரேட்ஸ்க்கும் வரும். இது வந்துட்டு நான் நேராக பார்க்குற மாதிரியான ஒரு போர்ட்ரேட் தான் இப்போது வரைகிறேன். தென் அந்த மூக்கிலேருந்து நான் வாய்க்கு வரைகிறேன். சில பேர் கண்ணுக்கு வரைவாங்க. அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்துட்டு ஒவ்வொருத்தரும் தங்களோட தனித்தனி இதில் வரைவாங்க. ஸோ சில பேர் கண்ணை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் நான் வந்துட்டு இந்த இடத்துல மூக்குக்கு அடுத்ததாக வாயை வந்துட்டு வரைகிறேன். ஆஸ் யூ கேன் சி அந்த வாய் வந்துட்டு நான் போட்ட அந்த ஒரு கோடோட டச் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. இது வந்துட்டு ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இட் வில் டேக் மோர் டைம். பட் அது போக போக பழகிடும். ஸோ ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன் பெர்ஃபெக்ட். அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்புறம் லைட்டாக ஷேடிங்ஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஷேடிங்ஸ் ஆட் பண்ணும்போது அது பார்க்கவும் நல்லா இருக்கும். அதே மாதிரி வரையும் போதும் கொஞ்சம் அந்த ஒவ்வொரு இடத்தும் எங்கெங்கே இருக்குது அப்படின்ற இதையும் அறிஞ்சு கொள்ள முடியும். ஸோ அந்த ஜாவ்லைனை நான் கரெக்டாக அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி கொஞ்சம் அந்த ஷேப்பை எடுக்க ட்ரை பண்ணுறேன். எடுத்துக்கிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ கூட கொஞ்சம் ஷேடிங் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கண்ணோட ஐப்ரோ அதை வந்துட்டு நான் இப்போது வரைஞ்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ கண்ணுக்காக வந்துட்டு பேசிக்கான ஒரு சின்ன ஓவர் ஷேப்பையும் இந்த இடத்துல போட்டுக்கிட்டு இருக்கேன். தென் அதுக்கப்புறம் அதுக்கு மேலால் அந்த கண்ணோட அந்த பேசிக் ஷேப்பை வச்சு அந்த கண்ணை வந்துட்டு அவுட்லைன் போடுறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கண்ணையும் வரைய ஸ்டார்ட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறேன். அப்புறம் இந்த வீடியோவில் முக்கியமான விஷயம் ஒன்று,
அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கஷ்டப்பட்டு இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி போடுறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ நான் இப்போ சொன்ன இந்த லூமிஸ் மெத்தடோட இந்த எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பாய்.